வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ருக்குன் நகாரா கொள்கைகளை பின்பற்றாதவர்கள் மலேசியர் என அழைக்க தகுதியற்றவர்கள். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தல். நாட்டின் தேசிய கோட்பாடான ருக்குன் நகாராவில் கூறப்பட்டுள்ள அம்சங்களை ஏற்க மறுக்கும் எவரும் மலேசிய குடிமக்கள் என அழைக்க தகுதியற்றவர்கள் என்று மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தனது அதிகாரப்பூர்வ பிறந்த நாளை முன்னிட்டு இஸ்தானா நகாராவில் இன்று நடைபெற்ற விருதளிப்பு விழாவில் உரையாற்றிய மாமன்னர், கடந்த 1970 ஆண்டு ஆகஸ்ட் 31 அறிமுகப்படுத்தப்பட்ட ருக்குன் நகாரா நாட்டின் பல்வேறு இன மக்களுக்கிடையிலான ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மீட்டெடுத்து வலுப்படுத்தும் தேசிய உறுதிமொழி என குறிப்பிட்டார். மலேசியாவில் வாழும் அனைவரும் ருக்குன் நகாராவின் ஒவ்வொரு கொள்கையையும் மதித்து அதை அன்றாட வாழ்க்கையின் வழிகாட்டியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் மாமன்னர் வலியுறுத்தினார். அவ்வாறு ருக்குன் நகாரா கொள்கைகளை பின்பற்ற மறுக்கும் எந்த மலேசியரையும் மலேசிய குடிமகன் என்று அழைக்க தகுதியானவர் அல்ல என்று தாம் கருதுவதாகவும் மாமன்னர் தமது உரையில் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் கடந்த 1969 ஆண்டு மே 13 நாட்டில் நடந்த இனக்கலவரங்களை நினைவு கூர்ந்த மாமன்னர், அச்சம்பவமானது மலேசிய மக்களின் ஒற்றுமையை சிதைத்ததுடன் நாட்டில் நிலைத்தன்மையையும் சீர்குலைத்த வரலாற்றை மீண்டும் நடக்க அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவித்தார். குறிப்பிட்ட சில தரப்பினர் வரம்பு மீறி செயல்பட்டதாலும் பிறரை அவமதித்ததாலும் பரஸ்பர மரியாதையையும் நாட்டின் இறையாண்மையையும் பேண தவறியதாலுமே அந்த இனக்கலவரங்கள் நிகழ்ந்தன என்பதையும் மாமன்னர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்வில் மாமன்னருடன் மாட்சிமை தங்கிய பேரரசியார் ராஜா ஜாரித் ஜோஃபியாவும் கலந்து கொண்டார். மேலும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது துணைவியார் ஒன் அசீசா ஒன் இஸ்மாயில், துணை பிரதமர் அமர் ஜயித் அமிடி, தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல், அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரமுகர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். அடுத்த பொது தேர்தலானது எதிர்பார்த்ததை விட விரைவில் வரக்கூடும் என்பதால் பாரிசான் நேஷனல் உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அதன் தலைவர் டத்துஸ்ரீ அமர் ஜயித் அமிடி வலியுறுத்தியுள்ளார். பாரிசான் நேஷனலின் 52வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்று அவர் வெளியிட்டுள்ள பேஸ்புக் பதிவில், கூட்டணியானது தனது மிகப்பெரிய அரசியல் போராட்டத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இனி வரும் பயணம் எளிதானதாக இருக்காது என்றும் பல அரசியல் சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் ஜயித் அமிடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதே வேளையில் வலுவான மக்கள் ஆணையை பெற வேண்டுமெனில் கூட்டணிக்குள் ஒற்றுமையை பேணுவது மிகவும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாரிசான் நேஷனல் என்பது பல்வேறு இன மற்றும் சமூக பின்னணிகளை சேர்ந்த மலேசியர்களுக்கிடையேயான புரிந்துணர்வு, மிதவாதம் மற்றும் ஒத்துழைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அரசியல் கூட்டணி என ஜயித் அமிடி விவரித்துள்ளார். அப்படிப்பட்ட கூட்டணியானது கடந்த 5 தசாப்தங்களில் நாடு வளர்ச்சியடைய வழி நடத்தியதோடு பல்வேறு அரசியல் பின்னடைவுகளையும் எதிர்கொண்டு தன்னுடைய நிலைத்தன்மையை நிரூபித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக ஒற்றுமை அரசாங்கத்திற்குள் பதற்றம் அதிகரித்தால் முன்கூட்டியே தேர்தல் நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் 16 வயதிற்கு உட்பட்ட சமூக ஊடக பயனர்கள் தங்களது புகைப்படங்கள், காணொளிகள் உள்ளிட்ட தரவுகளை பாதுகாத்து மாற்றிக்கொள்ள 1 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்று மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC அறிவித்துள்ளது. இந்த 1 மாத கால அவகாசத்திற்கு பின்னர் அவர்களது கணக்குகள் கட்டுப்படுத்தப்படலாம், இடைநிறுத்தப்படலாம் அல்லது பிற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படலாம் என்றும் MCMC இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் தற்போதுள்ள சமூக ஊடக பயனர்களின் வயதை சரிபார்க்க சமூக ஊடக சேவை வழங்குனர்களுக்கு 6 மாத இடைக்கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் CPC விதிமுறைகளின் கீழ் உரிமம் பெற்ற சமூக ஊடக தளங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை மையமாக கொண்ட அம்சங்களை கட்டாயம் செயல்படுத்த வேண்டும் என்றும் வயதுக்கு ஏற்ற பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இன்று ஜூன் 1 முதல் உரிமம் பெற்ற சமூக ஊடக சேவை வழங்குனர்கள் 16 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே புதிய கணக்குகளை தொடங்கவும் அவர்களின் வயதுக்கு ஏற்ற அம்சங்களை பயன்படுத்தவும் அனுமதி வேண்டும் என்றும் MCMC உத்தரவிட்டுள்ளது. இந்திய சமுதாயத்திற்காக வாயால் மட்டும் பேசாமல் களத்தில் இறங்கி செயலில் காட்டும் ஒரே கூட்டணி தேசிய முன்னணி மட்டுமே என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ அமர் ஜயித் அமிடியின் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பலசாமி உறுதியாக குறிப்பிட்டுள்ளார். மயக்காவின் 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நேற்று பகண்டத்தோ மயக்கா தொகுதி நடத்திய
மாபெரும் குடும்ப தின விழாவிற்கு தலைமை தாங்கி உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்ட இந்நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் மற்றும் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M சரவணன் ஆகியோரின் திறம்பட வழி நடத்தலில் கட்சி தற்போது புதிய ஆற்றலுடனும் நிகழ்ச்சியுடனும் மீண்டெழுந்து வருகிறது. அரசாங்கத்தில் பெரிய பதவிகள் இல்லாத போதும் மில்லியன் கணக்கிலான சொத்துக்களை முறையாக நிர்வகித்து கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக இந்திய சமுதாயத்திற்கு மஇகா தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் தொண்டாற்றி வருகிறது. தலைவர் மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் தலைமையில் பிறகு நம்ம துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M சரவணன் இருக்கார். ஸோ இவங்களோட ஆதரவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் நாடு அளவில் 148 தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி டே கொண்டாடுறாங்க. இந்த ஃபேமிலி டே நீங்கள் பார்த்தீங்கன்னா மஇகாவோட ஒரு பெரிய கொள்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா எப்பவுமே மஇகா வந்து ஒரு ஆலமரம்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்கிறோன்னா மஇகா வந்து ஒரு பெரிய குடும்பம், மஇகாவும் மக்களும் நம்ம பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி அது முன்னிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேமிலி டே பங்களாத்து அளவில் சிறப்பான முறையில் நம்ம கொண்டாடி இருக்கிறோம். பல விதமான விளையாட்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாத்து வட்டார சார்ந்த சிறந்த தேர்வு SPMல போன வருடம் யார் எடுத்தாங்களோ 10 மாணவர்களுக்கு வந்து நம்ம லேப்டாப் வாங்கியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளி பங்களாத்துல மட்டும் 16 தமிழ் பள்ளி இருக்குது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மாணவர்கள் சிறந்த மாணவர்கள் தேர்வு செஞ்சு படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் சரி மற்ற கேம்ஸு ஸ்பீச்சு போட்டியும் சரி என்னென்ன வகையில் அவங்க வந்து டிவிஷன்லேருந்து ஸ்டேட்டிலிருந்து பிறகு இன்டர்நேஷ்னல் வரைக்கும் நேஷனல் வரைக்கும் போன மாணவர்களாக நம்ம தேர்வு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு வந்து 500 வெள்ளி வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளை தலைவர்கள் 10 பேர் தேர்வு செஞ்சு சிறப்பான முறையில் அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம். தேசிய முன்னணி தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜயீத் அமீடி மற்றும் மஇகா தலைமைத்துவத்திற்கு இடையே இருக்கும் மிக உன்னதமான இணக்கமான உறவை இந்த நிகழ்வு பிரதிபலிக்கிறது. மஇகாவின் இந்த வரலாற்று சிறப்பையும் தியாகங்களையும் இன்றைய இளைய தலைமுறையினர் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அரவிந்த் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் மஇகா வாயிலாக உதவி பெற்ற மாணவ மாணவிகளும் தங்கள் கருத்துக்களை திசைகளுடன் பகிர்ந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் ஜெகதீஸ்வரி அனப்பெரும் முனியாண்டி. SPMல இந்த வருஷம் 2025 SPMல ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுத்தேன். அதனால் எனக்கு வந்து மஇகா பகாண்டத்தை வந்து லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த லேப்டாப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் படிக்கிறதுக்கு இந்த லேப்டாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து B40 ஃபேமிலியிலேருந்து வரேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மஇகா பகாண்டத்து. வணக்கம், நான் பனிஷா ஸ்ரீ கணேசன். நான் பாகான் பாசை தோட்டத்துலேருந்து வரேன். நான் வந்து SMK துன் அப்துல் ரசாவில் வந்து என்னோடய Form 5 வரைக்கும் அங்கே படித்தேன். நான் வந்து SPMல 8A எடுத்தேன். SPM முடிஞ்சதுக்கப்புறம் நான் எய்ம்ஸில் வந்து டாக்டர் படிக்கிறேன். இந்த வேலையில் வந்து நான் வந்து B40 குடும்பத்தில் வந்தனால வந்து எனக்கு வந்து லேப்டாப் வந்து ரொம்ப வந்து முக்கியமாக வேணும். அதனால் வந்து இந்த வேலையில் அரவிந்த் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஒரு லேப்டாப் கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், என் பேர் ரிஷி மகேந்திரன். நான் ஹூத்தாமலின் தங்கியிருந்து வருகிறேன். நான் B40 குடும்பத்தை சேர்ந்து வருகிறேன். இன்றைக்கி மஇகா சார்பில் எங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக லேப்டாப் கொடுத்துருக்காங்க. நாங்கள் SPMல நல்ல மார்க் எடுத்ததுக்காக. அண்ட் இதுக்கு முன்னாடி என்கிட்ட லேப்டாப் இல்லை. ஸோ இந்த லேப்டாப் வந்துட்டு ஃப்யூச்சரில் நான் படிக்கிறதுக்கும் என்னோடய அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் செய்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வகையில் நான் மஇகாக்கும் பகாவே ஹஸ்தி PM மிஸ்டர் அரவிந்த்க்கும் வந்துட்டு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். பகாண்டத்தோ தொகுதியில் தேசிய முன்னணிக்கும் மஇகாவுக்கும் மக்கள் வழங்கி வரும் வற்றாத ஆதரவை இந்த மாபெரும் குடும்ப தின வெற்றி விழா மீண்டும் நிரூபித்து காட்டியுள்ளது. அடுத்து வரும் தேர்தல்களில் பாஸ் கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்தால் அக்கட்சிக்கு அதற்கான முழு உரிமையும் சுதந்திரமும் உள்ளதாக பர்சாத்து கட்சியின் துணைத் தலைவர் அஹ்மத் ஃபைசால் அசுமு தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணிக்குள் கட்சி இயந்திரங்களை வலுப்படுத்துவதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து எதிர்கால தேர்தல்களில் பாஸ் மற்றும் பர்சாத்து தனித்து போட்டியிடக்கூடும் என்று பாஸ் தகவல் பிரிவு தலைவர் அஹ்மத் ஃபட்லி ஷாரி நேற்று பரிந்துரைத்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்று கருத்து தெரிவித்துள்ள ஃபைசால், மலாய் சமூகத்தின் நலன் மற்றும் ஒற்றுமையை மேம்படுத்தும் நோக்கில் பாஸ் அம்முடிவை எடுக்கும் பட்சத்தில் அதை தடுக்க தங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அதே வேளையில் பாஸ் தனித்து களம் இறங்கும் சூழலில் பர்சாத்துவுடன் இணைந்து செயல்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் தயாராக இருப்பதாகவும் ஃபைசால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
ஸ்கூடாய் சட்டமன்ற உறுப்பினர் மரீனா இப்ராஹிமுக்கு GLC எனப்படும் அரசாங்கம் தொடர்புடைய நிறுவனம் ஒன்றில் தலைமை பதவி வழங்கப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சையை தொடர்ந்து ஜாசேகா கட்சி தமது உறுப்பினர்களில் GLC பதவிகளை வகிப்பவர்களின் பட்டியலை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஃபுவாட் ஜர்காசி தமது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்றில் ஜாசேகா கட்சியானது GLC பதவிகள் அரசியல் பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்தியதாக கூறப்படும் தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கூட்டரசு மற்றும் மாநில அரசாங்கங்களின் GLC நிறுவனங்களில் பதவி வகிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் தேர்ந்தெடுக்கப்படாத ஜாசேகா பிரதிநிதிகளின் பெயர் பட்டியலை வெளியிடுமாறும் ஃபுவாட் ஜர்காசி சவால் விடுத்துள்ளார். அதேவேளையில் ஸ்கூடாய் சட்டமன்ற உறுப்பினர் மரீனா இப்ராஹிம் தொடர்பாக எழுந்துள்ள விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் GLC நியமனங்களில் அரசியல் தலையீடு உள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. முன்னதாக ஜொஹூர் மாநில ஜாசேகா தலைவர் தியோனி செங் அடுத்த மாநில தேர்தலில் மரீனாவை மற்றொரு நகர்ப்புற தொகுதியில் நிறுத்த திட்டமிட்டிருந்ததாகவும் இது பாரம்பரிய நடைமுறைகளை தாண்டி ஆதரவை விரிவுபடுத்தும் ஒரு முக்கிய வியூகம் என்றும் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலாக்கா தஞ்சோங் மின்யா பகுதியில் வெளிநாட்டினர் பயணம் செய்த கார்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக டிக்டாக்கில் பரவி வரும் தகவலை போலீசார் மறுத்துள்ளனர். வைரலான அக்காணொலி 2 வெவ்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை ஒன்றிணைத்து தொகுக்கப்பட்டது என்று நம்பப்படுவதாக மலாக்கத்தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹலீம் அபாஸ் தெரிவித்துள்ளார். விசாரணையில் சம்பந்தப்பட்ட போலீஸ் வாகனமானது தஞ்சோங் மீன்யாக்கில் உள்ள மஸ்ஜித் துன் முகமது காலித் யாக்கூப் அருகே ஒரு சந்திப்பில் இருந்து வெளியேறும் காட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதேவேளையில் அந்த போலீஸ் வாகனமானது எந்த வாகனத்திற்கும் பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும் ஒரே நேரத்தில் சில வாகனங்களும் அதே சந்திப்பில் இருந்து வெளியேறியதால் அவை போலீஸ் வாகனத்தை பின்தொடர்வது போல தோன்றியது ஒரு தற்செயலான சம்பவமே என்றும் ஹலீம் அபாஸ் விளக்கமளித்துள்ளார். ஸ்லாங்கூர் தமன் சஹயா அம்பாங் பகுதியில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் 13வது மாடியில் இருந்து கீழே விழுந்த 9 வயது சிறுவன் பரிதாபமாக உயிர் இழந்தான். சம்பவம் நிகழ்ந்தபோது சிறுவன் வீட்டில் தனியாக இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசாம் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை சுமார் 7:45 மணியளவில் அடுக்குமாடியின் கீழே அச்சிறுவன் சுய நினைவின்றி கிடந்ததை கண்ட பெண் ஒருவர் போலீசாருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இந்நிலையில் அச்சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதை அம்பாங் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ குழுவினர் உறுதிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து இவ்வழக்கானது குழந்தையை புறக்கணித்தல், கைவிடுதல் அல்லது துன்புறுத்தல் தொடர்பான குழந்தைகள் சட்டம் 2001 பிரிவு 31 கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.